அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இஸ்லாமியக் லைப்ரரி சென்னை. இன்னைக்கு நாம சிந்தனை செய் மனமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்பவே ஆழமான ஒரு புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மளையே சில பெரிய கேள்விகள் கேட்க வைக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுல முன்னுரை, அறிமுகம்னு நேரத்தை வீணடிக்கவே இல்ல. எடுத்த உடனே நம்மள நேருக்கு நேரா கேக்குது. நீங்க யாரு? எங்க இருந்து வந்தீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்களேன். ஆரம்பமே நம்மள சிந்தனையில அழுத்திடுது. சரி, இவ்ளோ பெரிய கேள்விகளுக்கு பதில் எங்க தேடுறது? இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வேற எங்கேயும் போக வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவியை பயன்படுத்துங்க. அதுதான் உங்க சொந்த சிந்தனை. வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை உன்னிப்பா கவனிப்போன்னு ஆசிரியர் சொல்றாரு. முதல் ஸ்டாப் நமக்கு மேல இருக்கிற வானம் தான். ஓகே, ஆசிரியர் சொல்றபடியே போவோம். முதல்ல எல்லாரும் மேல பாருங்க, அந்த வானத்தை நோக்கி. இப்போ அவர் கேக்குறாரு, இவ்ளோ பெரிய வானம் எந்த தூணும் இல்லாம எப்படி நிக்குது? இது ஏதோ கவிதைக்காக கேக்குற கேள்வி இல்ல. நம்மள சுத்தி ஒரு ஒழுங்கு இருக்கா, ஒரு வடிவமைப்பு இருக்கான்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற ஒரு முயற்சி இது. வானத்தை பார்த்தாச்சு. இப்போ ஆசிரியரோட சேர்ந்து நம்ம பார்வையை மெதுவா கீழே கொண்டு வருவோம், நம்ம கால் கீழே இருக்கிற பூமிக்கு. இங்கேயும் ஒரு கேள்வி வருது. இந்த பூமி எப்படி உங்களுக்காக ஒரு கம்பளம் மாதிரி விரிக்கப்பட்டிருக்கு? இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய வார்த்தை உங்களுக்காக. இது ஏதோ தற்செயலா நடக்கல. இது நமக்காக, உங்களுக்காக, எனக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமா சொல்லுது. அடுத்து நம்ம வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க தாகத்துல சாகர நிலைமையில இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு செம்பு தண்ணீரையும் ஒரு பெட்டி நிறைய தங்கத்தையும் கொடுத்து ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோன்னு சொன்னா நீங்க எதை எடுப்பீங்க? யோசிக்கவே வேண்டாம்ல. தண்ணியோட உண்மையான மதிப்பு அப்பதான் நமக்கு புரியும் இல்லையா? இயற்கையோட பிரம்மாண்டத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் ஆசிரியர் ஒரு ஷார்ப்பான டேர்ன் எடுத்து இப்போ நம்மள பாக்குறாரு. மனித குலத்தை நாம ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, உண்மையிலாவா? அதுக்கு சில சவால்களை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. சவால் இதுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளையும் எல்லா டெக்னாலஜியும் ஒன்னா சேர்த்தா கூட நம்மால ஒரு சின்ன கொசுவை உருவாக்க முடியுமா? அவர் யானையோ திமிங்கலத்தையோ கேட்கல, சும்மா நம்மள தொல்லை பண்ற ஒரு கொசு. பதில் என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, உருவாக்கத்தான் முடியல. ஒரு கொசு செத்து போச்சுன்னா அதுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியுமா? நம்மளோட மொத்த அறிவையும் யூஸ் பண்ணாலும் அந்த உயிர் போனது தானே. நம்மளால அதை திரும்ப கொண்டு வரவே முடியாது. அப்போ மரணம்ங்கிறது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லை. இப்போ ஆசிரியர் இன்னும் ஒரு படி கீழே இறங்கி வந்து விஷயத்த ரொம்ப எளிமையாக்குறாரு. கொசுவை கூட மறந்துடுங்க. உங்களால ஒரே ஒரு புல்லிதழ உருவாக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லாததிலிருந்து ரொம்ப சாதாரணமான ஒன்ன கூட நம்மளால படைக்க முடியாது. இது எல்லாத்திலிருந்தும் ஆசிரியர் ஒரு முக்கியமான முடிவுக்கு வராரு. நாம மனுஷங்க பொருள்களை மாற்றி அமைக்கிறதுல கில்லாடிங்க. மரத்தை நாற்காலியா மாத்துவோம், மணலை கண்ணாடியா மாத்துவோம். ஆனா ஒண்ணுமே இல்லாததிலிருந்து எதையுமே உருவாக்கவோ இல்ல முழுசா அழிக்கவோ நம்மால முடியாது. நம்ம சக்திக்குன்னு ஒரு தெளிவான எல்லை இருக்கு. நம்ம சக்திக்கு எல்லை இருக்குன்னா அப்போ அடுத்த கேள்வி என்ன? இதெல்லாம் உருவாக்குனது யாரு? இதுதான் ஆசிரியரோட அடுத்த லாஜிக்கல் ஸ்டெப். நம்மளோட இயலாமையை வச்சே ஒரு படைப்பாளரோட தேவைக்கான வாதத்தை உருவாக்குறாரு. இந்த பாயிண்ட புரிய வைக்க ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. அவர் கேக்குறாரு, இந்த புத்தகம் இருக்குல்ல, இதோட எழுத்துக்கள் எல்லாம் காத்துல பறந்து வந்து தானா பக்கத்துல வரிசையா உட்கார்ந்து ஒரு புத்தகமா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். அப்போ ஒரு சாதாரண புத்தகத்தை விட பல கோடி மடங்கு சிக்கலான இந்த பிரபஞ்சம் மட்டும் எப்படி தானா உருமாயிருக்க முடியும்? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒப்பீடு. உங்களோட புத்திசாலித்தனத்தை கண்ணால பார்க்க முடியுமா? இல்ல. ஆனா நீங்க ஒரு கஷ்டமான கணக்கு போடும்போதோ இல்ல அழகா ஒரு கவிதை எழுதும்போதோ அதோட விளைவை நாங்க பார்க்கறோம். அதே மாதிரி படைப்பாளரை நம்மால பார்க்க முடியலனாலும் இந்த பிரபஞ்சம் ஒன்னும் அவரோட படைப்பின் விளைவை நம்மால பார்க்க முடியுதுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஓகே, ஒரு படைப்பாளர் இருக்காருன்னு ஏத்துக்கிட்டா அடுத்த கேள்வி, அந்த படைப்பாளர் நம்மள சும்மா விட்டுட்டாரா? இல்ல நம்ம கூட பேசினாரா? ஏதாவது மெசேஜ் அனுப்புனாரா? இந்த புத்தகத்தின்படி அந்த கேள்விக்கு பதில் ஆம். அந்த செய்திதான் குர்ஆன். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ காலத்துக்கோ உரிய புத்தகம் இல்ல. இது படைப்பாளரிடமிருந்து வந்த ஒரு யுனிவர்சல் கைடு. காலம், கலாச்சாரம் எல்லாத்தையும் கடந்து எல்லா மனிதர்களுக்காகவும் பேசும் ஒரு செய்தி. குர்ஆன் மனிதனோட உருவாக்கம் இல்லைன்னு நிரூபிக்க ஆசிரியர் சில வாதங்களை வைக்கிறாரு. உதாரணத்துக்கு, எழுத படிக்க தெரியாத ஒரு நபருக்கு இது அருளப்பட்டது. அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாங்கன்னு விடுக்கப்பட்ட சவால் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முறியடிக்கப்படல. இதெல்லாம் இது தெய்வீகமானதுங்கிறதுக்கு சான்றுகளா சொல்லப்படுது. கடைசியா இந்த எல்லா வாதங்களும் நம்மள ஒரு முழுமையான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இஸ்லாம்ங்கிறது வெறும் நம்பிக்கைகள் மட்டும் இல்ல, அது ஒரு முழு சமூக மற்றும் தார்மீக வழிகாட்டின்னு ஆசிரியர் சொல்றாரு.
ஆரம்பத்துல கேட்டோமே, நான் யார், நான் எங்கே போறேன்னு, அந்த கேள்விகளுக்கு இது ஒரு பிராக்டிக்கலான பதிலா இருக்குது. இந்த வாழ்க்கை முறையோட அடித்தளத்தை பாருங்க. மனித நேயம், சமத்துவம், நீதி. இது தனிப்பட்ட வழிபாட்டை பத்தி மட்டும் பேசல. நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்க, வியாபாரத்துல நேர்மையா இருக்கீங்களா, உங்க பெற்றோரை மதிக்கிறீங்களான்னு வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் இணைக்கிற ஒரு முழுமையான அமைப்பா இது இருக்கு. இறுதியா ஆசிரியர் ஒரு சக்தி வாய்ந்த நம்பிக்கையோட முடிக்கிறாரு. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது. இது ஏதோ ஒரு ஆசை வார்த்தை இல்ல. இந்த வழிய பின்பற்றினா இறுதியில நன்மைதான் தீமைய வெல்லுங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை. இவ்வளோ வாதங்களை முன் வச்சதுக்கு அப்புறமும் ஆசிரியர் நம்ம மேல எதையும் திணிக்கல. பதிலுக்கு நம்மகிட்டே ஒரு கேள்வியை விட்டுட்டு போறாரு. இப்போ நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த புத்தகத்தோட நோக்கமும் அதுதான். இந்த கருத்துக்களை பத்தி நீங்க ஒரு நிமிஷம் நின்னு சிந்திக்கணும், அவ்வளவுதான். மேலும் விவரங்களுக்கு திருக்குரானை ஆராய்ந்து பாருங்கள். இறுதி வேதமான திருக்குரானை அன்பளிப்பாக பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குரான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைத்த அந்த ஒரே இறைவனிடமிருந்து அருளப்பட்டது.